ஹாய், இந்த வீடியோவில் யூடியூப் சேனலுக்கு தேவையான லோகோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்பு தேவை. அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லோகோ பிட் ப்ளஸ்னு அடிங்க. லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்னு அடிங்க. இந்த ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டைரெக்டாக ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளவருக்குள்ள இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுருங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு ஓப்பன்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ க்ரியேட் நியூன்னு கொடுங்க. க்ரியேட் நியூன்னு கொடுத்தோடனே இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். லோகோ, ஃபேஸ்புக் கவரு, ட்விட்டர் கவரு, அடுத்த யூடியூப் கவர், தம்பனைல், ட்விட்டர் போஸ்ட், இந்தமாரி நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ லோகோ வேணும், அதனால் லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லோகோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் லோகோ. இங்கே பாருங்கள், ஆடு லோகோன்னு கொடுத்தோடனே நிறைய லோகோ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய லோகோ சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நிறைய லோகோ சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த டைப்பில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் சம்மந்தமாக தான் வீடியோ போட போகிறேன். அப்போ எனக்கு அனிமல் ரிலேட்டடாக வந்து எனக்கு லோகோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆளுன்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள், அனிமல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அப்போ அனிமல்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே அனிமல்ஸ் ரிலேட்டடான லோகோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைப் லோகோவை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இதோடைய கலர் கேட்குது. இந்த கலரில் ரெண்டு இருக்குது, சாலிட்னு ஒன்று இருக்குது, கிரேடியன்ட்னு ஒன்று இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சாலிட்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த சாலிட் கலரை வச்சு நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிட்டே வரோம் பாருங்கள். ஓகேவா? அடுத்து கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட்ஸ்னால் கிரேடியன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலரை வச்சு ஒரு சிங்கிள் கலராக ஆக்கியிருப்பாங்க, அதான் கிரேடியன்ட்வாங்க. இதை பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது பாருங்கள். இதான் நம்ம என்ன பண்ணுவோம், கிரேடியன்ட்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு சாலிட் வேணாலும் நீங்கள் சாலிட் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிரேடியன்ட் வேணாலும் கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டன், நெக்ஸ்ட்னா இந்த டிக்கை தான் வந்து நெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் பட்டனை திருப்புறம் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுமாரி ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், அப் டு டவுன். அடுத்த பட்டன் வந்து அப் டு டவுன் இல்லை டவுன் டு அப். இது பாருங்கள். அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப். பாருங்கள், அடுத்து 3D வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ஃப்ரீக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. நீங்கள் ப்ரீமியம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாரி ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னா இது பெருசாகும். சைஸை வேரி பண்ணுறதுக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் யூஸ் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், இன்க்ளைண்டாக இருக்குது. இது இன்க்ளைண்ட் டைரக்ஷன்ஸில் கொண்டு போகிறதுக்கு பயன்படும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்டும், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்டும் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் லைட்டாக வளையுது பாருங்கள். இது ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வளையுது பாருங்கள். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ளைன். இதில் எது வேணுமோ உங்கள் ஐடியாவுக்கு தப்பு நீங்கள் வச்சுக்கிட்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த இடத்துல ஏன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜை வந்து பெருசாக்கும். இங்கே பாருங்கள், பாருங்கள், அதோடைய எட்ஜ் எல்லாத்தையுமே பெருசாகிடுச்சு பாருங்கள். எட்ஜ் எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்தது இதோடைய கலர், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் வச்சுக்கிட்டு ஏற்றி விட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும். இதை பாருங்கள், கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்தமாரி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஷேடோ.
இது ஷேடோ உருவாகும் பாருங்கள், இந்த ட்ராப்ஸ் டைப்பில் உருவாகும் பாருங்கள் ஷேடோ. இதை பாருங்கள் ஷேடோ வருது பாருங்கள், டிஃபர் தெரியுதுங்களா? அது பாருங்கள் ஷேடோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டைரெக்ஷனில் ஷேடோ விழும். எக்ஸில் பாருங்கள், எக்ஸ் சைடு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் விழுது பாருங்கள் ஷேடோ. அதை பாருங்கள் டிஃபர் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் விழுது பாருங்கள். ஓகேவா? அடுத்து இது ஒய் டைரெக்ஷன்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒய் டைரெக்ஷனில் பாருங்கள், கீழே பாருங்கள். ஓகேவா? இந்த ஷேடோ வர்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே லோகோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ லோகோ கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் ஆட், இப்போ இந்த ஏன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் வந்துடும். அகெயின் ஆட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்களுடைய சேனல் நேம் என்னவோ இல்லை உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னோடய சேனல் நேம் R2D, அதனால் நான் R2Dன்னு கொடுத்துக்கிறேன். R2Dன்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருக்கேன். ஆட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே அடியில் பாருங்கள், இந்த சைஸ் இவருக்கு பாருங்கள் ரவுண்ட் ஷேப் போட்டு உள்ள ஆரோ மார்க் கொடுத்து பாருங்கள், அதை பிடிச்சி எடுத்தால் சைஸ் பெருசாகும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸ் பெருசாக வைக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபாண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டை பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் எந்த ஃபாண்ட் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் ஸ்மால் டி பெரிய டீன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது சைஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான் பயன்படும். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 130ன்னு கொடுக்குறேன் பாருங்கள், சின்னதாகிடுச்சு பாருங்கள், வெறும் 30ன்னு கொடுக்குறேன், சின்னதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த சின்ன டீ பெரிய டீ இருக்குது, இந்த சின்ன டீ பெரிய டீயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்படும். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 30ன்னு கொடுக்குறேன் பாருங்கள், சின்னதாகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இது ஃபாண்ட் சைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். திரும்பி நான் பழைய பொசிஷன் கொண்டு வந்துக்கிறேன். பழசில் என்ன இருந்துச்சுன்னா 116 இருந்துச்சு, அந்த 116 ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்தது போல்டு ஆகிடுச்சு பாருங்கள். இட்டாலிக்ஸ் கொடுங்க. அடுத்து அண்டர்லைன்னா அண்டர்லைன் கொடுத்துக்கோங்க. தேவைன்னா அண்டர்லைன் கொடுங்க, இல்லை தேவையில்லை. எனக்கு அண்டர்லைன் தேவையில்லை, அதனால் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த இடத்துல 2 டீ மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த டீ எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த ஃபாண்ட் சைஸை பெருசாகிறதுக்கு தான். இது பாருங்கள் எவ்வளோ வேணால் பெருசாக்கிக்கலாம். அடுத்து பாருங்கள் டீ போட்டு டபுள் சைடு ஆரோ கொடுத்துருக்காங்க கீழே. அதை பாருங்கள் ஒரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இதை பாருங்கள், இந்த லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்தா நம்மளுடைய இந்த நேம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த பென் போட்டு அதில் ஆர்க் ஷேப் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் ஆர்க் மாரி வளையுது பாருங்கள். அடுத்தது இது வேவ் ஃபார்ம் பாருங்கள், வேவ் ஷேப்பில் வருது பாருங்கள். இந்த வேவ் ஷேப்பில் வரதுக்கு தான் இது பயன்படுது. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கலரு, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த பிறகு பாருங்கள் ஏற்கனவே நான் அந்த லோகோ க்ரியேட் பண்ணக்குள்ளே சொல்லியிருக்கேன், அதேமாரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இங்கே பாருங்கள், சைட் ஷேப்பில் சைடில் இங்கே பாருங்கள், சைடில் திரும்புது பாருங்கள், சைடில் ரவுண்ட் ஷேப்பாக திரும்புது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிகலாக இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே இல்லை கீழே இருந்து மேலே ஏதோ ஒரு ஷேப்பில் திரும்புது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. எப்படி வேணாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் மாற்றிக்கலாம். 3D வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ப்ரீமியம் மெம்பருக்கு மட்டும்தான் 3D எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து பெருசாகும். இப்போ பாருங்கள். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது இன்க்ளைண்ட் ஆக்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட், கீழே இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட். இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட் ஆகுது பாருங்கள், வளையுது பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது பாருங்கள். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த ஏன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜோடைய சைஸ் வந்து வேரி ஆகும் பாருங்கள். ஓகேவா? இதில் கலர் நோத்தி நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது ஷேடோ. இந்த ட்ராப்ஸ் பாருங்கள், ட்ராப் ஷேப்லேயே வரும் பாருங்கள் ஷேடோ பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்த ஷேடோ கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வரும் பாருங்கள். எக்ஸ் சைடு பாருங்கள், ரைட் லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், அதில் ஷேடோ போயிட்டே இருக்கு பாருங்கள். இப்போ குறைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள் ஒய். இங்கே பாருங்கள், மேலே இருந்து கீழே பாருங்கள், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அவ்வளோதான், உங்களுடைய லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் லோகோவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்னு கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே இந்த மேலே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லோகோ அது பேர் கொடுத்துருங்க. லோகோக்கு பேர் நான் சும்மா R2D லோகோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோட் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தேவைன்னா, இல்லைன்னா லெட்டர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். யூடியூப் சேனலுக்கு தேவையான லோகோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.